அனைவருக்கும் வணக்கம். ஐந்தறிவு சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுமக்கள் தங்களுடைய நிலம் தொடர்பான ஆவணங்களை எங்கிருந்து வேண்டுமானாலும் இணைய வழியில் அறிந்து கொள்ள தமிழக அரசால் உருவாக்கப்பட்ட செயலி தான் தமிழ் நலம். இந்த தமிழ் நலம் மூலமாக நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிட்டா. சிட்டா எக்ஸ்ட்ராக்ட்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய மாவட்டம், வட்டம், கிராமம், பட்டாயன் தெரிஞ்சால் நம்மளுடைய பட்டாயன், இல்லை அப்படின்னா நம்மளோட சர்வே நம்பர், இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்து கேப்சா கொடுத்து கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சிட்டாவோட எக்ஸ்ட்ராக்டோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே நமக்கு தெரிய வரும். அடுத்து டிஎஸ்எல்ஆர் காப்பி. இதுக்கு தேவையான விவரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய மாவட்டம், வட்டம், டவுன், வார்டு போன்ற விவரங்கள்லாம் கொடுக்கணும். இது சென்னை போன்ற பெருநகரங்களில் நம்ம இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்மளோட டிஎஸ்எல்ஆர் காப்பியை டவுன்லோட் பண்ணிக்கலாம். மாவட்டம், வட்டம், டவுன், வார்டு, பிளாக்கு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கேப்சாவும் டைப் பண்ணிடணும். இப்போ நமக்கான டீட்டெயில்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். எந்த ஊர், தாலுக்கு, டவுனு, சர்வே நம்பரு, ஓல்டு சர்வே நம்பரு, டோர் நம்பரு, அந்த லேண்ட் டைப்பு, அப்புறம் கவர்மெண்ட் லேண்டா இல்லையா, ரெமார்க்ஸு, அடங்கல், இது மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நமக்கு வந்து பிடிஎஃப்பில் ஜென்ரேட் ஆகிடும். அடுத்து ரெஜிஸ்டர் எக்ஸ்ட்ராக்ட். இதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். மாவட்டம், வட்டம், கிராமம், சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர், இது எல்லாமே கொடுத்து கேப்சா கொடுத்து கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்துடணும். கொடுத்தா நம்மளோட கிராமம், உட்பிரிவு எண், அந்த மண் வயனம், மண்ணோட தரம், நிலத்தின் வகை, இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு கிடச்சிரும். அடுத்ததாக எஃப்எம்பி ஸ்கெட்ச். இதுக்கும் மாவட்டம், வட்டம், கிராமம், சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர் கொடுத்துட்டோம் அப்படின்னா கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃப்எம்பி ஸ்கெட்ச் வந்து டவுன்லோட் ஆகிடும். அடுத்து பட்டா மாற்றத்தோட விண்ணப்பத்தின் நிலை. அப்ளிகேஷன் வந்து நம்ம இசேவை மையம் மூலமாகவோ இல்லை ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். நான் இசேவை மையம் மூலமாக அப்ளை பண்ணியிருந்தேன். இந்த அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்கள, இந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து நம்ம அந்த ஸ்டேட்டஸில் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து அப்ளிகேஷன் அப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா தாசில்தார் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிய வரும். இல்லை அப்படின்னா ரிஜெக்ஷன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு இந்த ஆப் மூலமா தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நிலம் தொடர்பான ஆவணங்களை பெறுவதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.